அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, எந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், சென்னையில் வானிலை எப்படி இருக்கும், வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் என்பது குறித்த விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை நிலவரங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் மழை பெய்யும் நேரத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் நேரத்தில் சாலைகளில் வழுக்கும் தன்மை ஏற்படக்கூடும். ஆகையால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக வட தமிழக மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் வட கடலோர தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக மதுரை மாவட்டத்தின் நிலவரத்தை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் நாளை ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ளூர் வானிலை மாற்றத்தை பொறுத்து மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக கடலோர மாவட்டங்களை பார்க்கலாம். வட கடலோர தமிழ்நாட்டில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களை பார்க்கலாம். மற்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. எனவே தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மழை இருக்காது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை மழை பெய்யக்கூடிய சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள், விளம்பர பலகைகள் திறந்த வெளிகளில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் கடல் பகுதிகளுக்கான எச்சரிக்கையை முக்கியமானதாக கவனிக்க வேண்டும். தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் ஆகஸ்ட் 14 முதல் 18ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் நாளை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக வரும் நாட்களில் மழை நிலவரத்தை சுருக்கமாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு தொடரும். ஆகஸ்ட் 18ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சுருக்கமாக கூறினால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் இடியும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட கடலோர தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை இருக்கும். சென்னையில் நாளை சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடவும். இதுபோன்ற தினசரி வானிலை நிலவரங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.